ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு வால் மவுண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுதான் இப்போது அன்பாக்சிங் பார்க்கலாம். நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $279 வருது. இது இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கையில் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ சரி இது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன். ரொம்ப ப்ரைஸ் இல்லை, கம்மியான ப்ரைஸில் போட்டிருக்கேன். இப்போது அதை அன்பாக்சிங் பார்க்கலாம். ஆனால் பேக்கேஜ் வந்து பெரிய பேக்கேஜாக கொடுத்து உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து $236, $42 ஜிஎஸ்டி, டோட்டல் $279 வருது. டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸு, ஒரு இதுலேயே ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. இது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 420 கிராம் வருது, அரை கிலோ வருது மேக்ஸிமம். பார்த்தீங்கன்னா 3-வே ஹேண்டில், பில்ட் இன் லெவல், 4 செகண்ட் அலுமினியம் கேஜ், குயிக் லெவல், அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. டோட்டலாகவே இது அலுமினியம் இது. ஆனால் ரொம்ப வெயிட்டான இதெல்லாம் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு கேமரா, அந்த பெரிய கேமராவெல்லாம் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உள்ளே எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் மொபைலில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில், மொபைல் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். சரி எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளேயே ஃபஸ்ட் எடுத்தோம் மொபைல் ஹேண்டு ஒன்று கொடுத்துட்றாங்க. அது வந்து தனியாகவே வந்திருக்கு. இது மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கு. இப்போ ஆனால் பூராமே டோட்டலாகவே பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் லப்பர் பேண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சைடும் இந்த சைடும் லப்பரு, அதாவது மொபைல் கிராச் ஆகாமல் இருக்கிறதுக்காக 2 சைடு லப்பர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப க்ரிப்பாக நல்லா டைட்டாக பிடிக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். மேலே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க உள்ளே போட்டு வைக்கிறதுக்காக. அந்த கவர் நார்மலான கவர். பார்த்திங்கன்னா டோட்டலாகவே அலுமினியம். அப்புறம் பூராமே பிளாஸ்டிக் தான், வேறு எதுவும் பைப்பு கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் இது இல்லை. டோட்டலாகவே ஒரு நார்மலான குவாலிட்டி. ஆனால் அதிக குவாலிட்டியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, நார்மலான குவாலிட்டி. இது பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்கிறது மேலே கீழேயும் திருவுறதுக்காக அது ஃபஸ்ட்டு. இது வந்து கைவிடி எங்கே வேணாலும் நம்ம கேமரா வச்சு இங்கே எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ணுறதுக்காக கைவிடி. அதைய கழட்டிக்கலாம், டைட் பண்ணி எங்கே வேணாலும் திருவிக்கலாம். ஆனால் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஊக்கையும் நம்ம கழட்டி விட்டு ஒவ்வொரு ஹேண்டில் நம்ம இழுத்துக்கலாம். கீழே இருக்கிறது ரொம்ப சிறுசாக இருக்குது. ஆனால் இதனால் பார்த்திங்கன்னா பெரிய கேமராவெல்லாம் இதில் வைக்க முடியாது. ஒரு நார்மலான குட்டி கேமரா, அதாவது மொபைல் யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது வாங்குறேன்னா, நம்ம மொபைலுக்காக மட்டும்தான் இது வாங்க முடியும். மற்றபடி பெரிய டிஎஸ்எல்ஆர் அந்த மாதிரி கேமராலாம், பெரிய கேமராவெல்லாம் வாங்கி வைக்கிறதுனா இந்த ஸ்டாண்டு ஆகாது. நார்மலான யூசேஜுக்கு மட்டும் இது மொபைலுக்கு யூஸ் ஆகும். அது பிளாஸ்டிக்கு. அப்புறம் மேலே இருக்கிறது அதை லூஸ் பண்ணி விட்டு மேலே இழுத்தா மேலே உள்ள ஒரு அலுமினியம் பைப் இருக்குது, அதைய மேலே இழுத்துக்கலாம். அப்புறம் இது கீழே உள்ள டைட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு அடுத்தது இது ரொட்டேட்டிங்காக கொடுத்துருக்காங்க.
பக்கத்தில் இருக்கிறது கைப்பிடி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை இது பண்ணிட்டேன் எல்லாம். இது இப்போ ஆனால் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்காட்டி லைட்டாக கைப்பட்டாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கீழே விழுகிற மாதிரி இருக்குது. இந்த ரொட்டேட் பண்ணுறது வந்து நம்ம கையில் எவ்வளோ டைட் பண்ணி மேலே கீழே ரொட்டேட் பண்ணுறது அந்த டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற க்ரீன் கலரை வந்து நேராக வைக்கிறதுக்காக நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு செட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். அடியில் இருக்கிறது மேலே மொபைல் ஹேண்டு மாட்டுறதுக்காக கீழே ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம டைட் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிறது இந்த திருவாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் மொபைல் வச்சு சூப்பராக இருக்குது, நீங்களே பாருங்கள். ஆனால் மொபைலுக்கு 279 ரூபா ஒர்த்தான ப்ரைஸில் இருக்குது. ஆனால் இது வேறு பெரிய கேமராவுக்கெல்லாம் யூஸ் ஆகாது. ஆனால் சூப்பராக இருக்குது, எந்த ஒரு டேமேஜோ எதுவும் இல்லாமல் நல்லா சூப்பராக அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு நமக்கு லெவல் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம கேமரா படம் பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அது யூடியூபர்ஸ்னால் நார்மலான மொபைலை வச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி. ஆனால் ஏதாச்சும் லைட்டாக பட்டாலே அது வெயிட் இல்லாதனா வெயிட்லெஸ்னால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கீழே சாயறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே லாஸ்ட் ஹேண்டு வந்து ரொம்ப நைஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருசாலாம் இல்லை. அதனால பார்த்திங்கன்னா லைட்டாக ஏதாச்சும் இப்படி கால் பட்டாலே உடையறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. மேலே பைப் மட்டும்தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, ஹெவி இல்லை, பைப் திக்னஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் கீழ் பைப்பு ரொம்ப திக்னஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணுமே தவிர ரொம்ப ரஃப்பாலாம் யூஸ் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஒரு நல்ல வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன்.